அனைவருக்கும் வணக்கம். அமாவாசை என்பது முன்னோர் வழிபாட்டிற்கும் குலதெய்வ வழிபாட்டிற்கும் உகந்த ஒரு நாள். சிறப்பான பங்குனி அமாவாசை நாட்களில் முன்னோருடைய வழிபாட்டை விரதம் இருந்து தவறாமல் நம்ம மேற்கொண்டோம்னா நமது குடும்பமும் தலைமுறையும் தலைக்கும் என்பது ஐதீகம். அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களை நினைத்து வழிபட்டால் அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகும். இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் நாம் அல்ல குறையாத செல்வ வரம் தரக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாக இருக்குது. எப்படி வழிபட வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பங்குனி மாத அமாவாசையில் விரதம் இருந்து குலதெய்வத்தை வழிபட்டாள். குலதெய்வத்தின் அருளால் இதுவரை வாழ்க்கையில் இருந்த துன்பங்கள் விலகி பிறகு இருக்கும் புத்தாண்டு நன்மைகள் பல வழங்கும் ஆண்டாக அமைஞ்சிருக்கு என்பது நம்பிக்கை. பங்குனி மாத திருமண மாதம் என்று அழைப்பதால் திருமணத்தில் பிரச்சனை இருப்பவர்கள் பங்குனி அமாவாசையில் முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று. ஆண்டின் 12வது மாதமான பங்குனி மாதம் புரட்டாசி மாதத்திற்கு இணையான புண்ணிய பலன்களை தரக்கூடியதாக இருக்கு. பங்குனி மாதம் தெய்வ திருமணங்கள் பலவும் நடைபெற்ற மாதம் என்பதால மங்களகரமான மாதமாக கருதப்படுது. இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி போன்ற திதிகள் மிகவும் சிறப்பானவை. பங்குனி மாத அமாவாசை திதியானது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இருக்கு. இந்த நாட்களில் சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து நீர்நிலைகளில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். பிறகு வீட்டிற்கு வந்து வழக்கம் போல முன்னோர்களுக்கு படையலிட்டு காகத்திற்கு உணவளிக்க வேண்டும். ஏதாவது காரணத்தினால முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியவில்லை, அமாவாசை விரதம் கடைபிடிக்க முடியவில்லை என்பவர்கள் கருப்பு மற்றும் வெள்ளை எழுந்து கலந்த உணவுகளை காகத்திற்கு படைக்கலாம். இது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்த இணையான ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்கு. நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம், முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாது, காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைக்கவும் வாய்ப்பில்லை என்பவர்கள் தங்களால் முடிந்த அளவிற்கு பசியோடு இருக்கும் யாராவதுக்கு 3 பேருக்கு அவர்களின் பசி தீர உணவு வழங்கலாம். அன்னதானம் குலதெய்வத்தை காக்கும். உங்களுடைய வீட்டில் சுபகாரியம் நடக்க மாட்டுகிறது என்பவர்கள் நல்ல காரியம் செய்வதற்கு ஏதாவது தடை வந்து கொண்டே இருக்கிறது, வீட்டில் செல்வம் தங்கம் மாட்டுகிறது என்பவர்கள் வீண் விரயம் கணக்கில்லாமல் செலவாகி கொண்டே இருக்கிறது என்பவர்கள் பங்குனி அமாவாசை தினத்தில் விரதம் இருந்து முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் வழிபடலாம். வாய்ப்புகள் இருந்தால் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டு வரலாம். பங்குனி மாத அமாவாசையில் நாம் குலதெய்வ வழிபடுவது இன்னும் நிறைய நன்மைகளை நமக்கு தரும். முன்னோர்களுடைய சாபம் குலதெய்வ சாபம் ஆகியவை நீங்கும். வீட்டில் வற்றாத செல்வ வளம் நிறைந்திருக்கும். இந்த நாட்களில் விரதமிருந்து வழிபட்டால் சுபகாரியங்கள் தடை தாமதங்கள் முன்னோர்கள் மற்றும் குலதெய்வ அருளால் விலகும் என்பது நம்பிக்கை. குலதெய்வ கோவிலுக்கு செல்ல வாய்ப்பு இல்லாதவர்கள் வீட்டில் வழக்கமான அமாவாசை தினத்தில் நம்ம செய்யக்கூடிய பூஜைகளை செய்ய வேண்டும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் மனவேதனையில் இருப்பவர்கள் பங்குனி மாத அமாவாசை நாட்களில் அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு அர்ச்சனை செய்து உங்களின் குறைகளை சொல்லி அம்மனிடம் முறையிட்டால் நிச்சயம் குழந்தை பேரு கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டு முறையாக தான் பங்குனி மாத அமாவாசை நாள் இருக்குது. இந்த நாட்களில் நாம் விரதம் இருந்து முறையாக வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாது. ஸ்ரீ ராமநவமி என்பது விஷ்ணுவின் 7வது அவதாரமாக ராமனின் பிறந்த நாளை கொண்டாடும் மிக முக்கியமான ஒரு பண்டிகையாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பங்குனி மாதத்தில் ஏராளமான தெய்வங்களுடைய திருமணங்களை முன்னிறுத்தி இல்லற வாழ்க்கையில் மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடியதாகும் புனித ஒரு நாளாக கருதப்படுது. மாதந்தோறும் வருகின்ற அமாவாசை என்று பித்ருகளை வழிபாடு செய்து வணங்கிவிட குடும்பத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். இந்த நிலையில் பங்குனி அமாவாசையின் சிறப்பு குறித்தும் இந்த நாட்களில் நம்ம விரதம் இருப்பது எத்தனை நன்மைகளை நமக்கு தரும் அப்படிங்கிறதையும் தெரிந்து வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று. பித்ருகளை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாக அமாவாசை தினம் கருதப்படுது. இந்த நாட்களில் மறைந்த முன்னோர்களை நினைத்து வழிபடுகின்ற தர்ப்பணம் அவர்கள் எந்த வடிவில் இருந்தாலுமே அதற்கான உணவாக அவைகளை சென்றடைய யமதர்மராஜா உத்தரவிடுவார். இதனாலேயே முன்னோர்கள் எந்த பிறவி எடுத்திருந்தாலும் இங்கு செல்கின்ற தர்ப்பணம் அவர்களை சென்றடைவதாக சொல்லப்படுது. பங்குனி மாதம் குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு உகந்த மாதமாக இருப்பதால் பங்குனி அமாவாசை தினந்தோறுமே காலையில் எழுந்து குளித்து நம்ம முன்னோர்களுக்கு கொடுக்கின்ற தர்ப்பணத்தால் அவர்கள் மகிழ்ச்சியடைந்து வாழ்த்துவதாக ஐதீகம்.
பங்குனி அமாவாசை வழிபாடு செய்வதால் பித்ரு சாபங்கள் ஏற்படுகின்ற கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கும். திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறலாம். உணவிற்கு என்று கஷ்டப்படாத ஒரு நிலை ஏற்படும். செல்வ நிலை உயரும். குழந்தை பேர் இல்லாமல் தவித்தவர்களுக்கு இந்த நாட்களில் அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட அம்மனுடைய அனுகிரகத்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. பங்குனி அமாவாசை மிக சிறப்பு வாய்ந்த ஒரு அமாவாசையாக இருக்குது. இந்த நாட்களில் இது போல் நாம் வழிபட்டு வருவது இன்னும் நிறைய நன்மைகளை நமக்கு தரும் அப்படின்னும் சொல்லப்படுது. முன்னோர்களுடைய அருள் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக அமாவாசை என்பது நம்பிக்கையான ஒரு நாளாக இருக்குது. சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோடில் வரக்கூடிய நாள் அமாவாசை. சந்திரன் முழுமையாக மறைந்திருக்கும் நாள் அமாவாசை அமைவதால் இந்த நாட்களில் நாம் விரதமிருந்து வழிபடுவது மன அமைதி கிடைக்கக்கூடிய வகையில் இருந்தாலுமே நம்ம முறையாக பூஜை செய்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக அமாவாசை என்பது மிக முக்கியமான விரத நாளாக கருதப்படுது. அமாவாசை திதி என்பது முன்னோருடைய வழிபாட்டிற்குரிய ஒரு நாளாக சொல்லப்படுது. இந்த நாட்களில் முன்னோர்களை வழிபட்டு அவர்களுடைய ஆசிகளை பெற வேண்டும். பித்ரு சாபம், பித்ரு தோஷம் உள்ளிட்டவை இருந்து விடுபட முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அமாவாசை என்பது முன்னோர் வழிபாட்டுக்கு உரியது என்று மட்டும் பலருக்கும் தெரியும். ஆனால் அது தவிர இந்த நாள் வேறு என்ன சிறப்பு உள்ளது, ஏன் முக்கியமான நாளாக குறிப்பிடுகிறது அப்படிங்கிறதையும் நாம் தெரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. அமாவாசை நாட்களில் சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்துவது கிடையாது. முன்னோர்களுடைய வழிபாடு மற்றும் தர்ப்பணம் கொடுப்பதற்கான நாள் என்பதால் இந்த நாட்களில் சுப காரியங்களை தவிர்ப்பது சிலரது பழக்கம். குறிப்பாக தமிழகத்தின் தென் பகுதிகளில் இது போன்ற நம்பிக்கை உண்டு. ஆனால் வடக்கு பகுதியில் இப்படி யாரும் கருதுவது கிடையாது. நிறைந்த அமாவாசையில் கடை திறப்பது, புதிய வாகனங்கள் வாங்குவது, நிலம் பதிவு செய்வது போன்ற புதிய துவக்கம் மற்றும் பெருக்கத்திற்கான ஒரு காரியங்களை செய்வதை வழக்கமாக வைத்திருப்போம். இப்படி வேறு நம்பிக்கைகள், பழக்கங்கள் உள்ளதால் அமாவாசை நல்ல நாளா கெட்ட நாளா என்ற கேள்வி பலருக்குமே எழுந்திருக்கு. இப்படி அமாவாசை பற்றிய சந்தேகங்கள், கேள்விகள் இருப்பவர்கள் அமாவாசை விரதம் இருந்து வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்குது. அமாவாசை தினத்தில் சூரியன், சந்திரன் ஒரே நேர்கோட்டில் வருகிறார். அது மட்டும் இல்லாமல் முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வராங்க. தங்களது தலைமுறைகளை சூட்சுமமான முறையில் கண்காணிக்கிறாங்க. அவர்களது வாரிசுகளான நாம் துவங்கும் காரியங்கள் கரிசனத்தோடு பார்க்கப்படுது, ஆசீர்வாதமும் செய்கின்றாங்க. எனவே பித்ரு தேவதைகள் என்ற முன்னோர்களுடைய வழிபட்டு அவர்களுக்கு மரியாதை செய்து அமாவாசை தினத்தில் புதிய காரியங்களை துவங்கினார். நிச்சயம் நல்லது நடக்கும் என்று நற்காரியங்கள் செய்வதால் தீங்கும் ஏற்படாது. முன்னோர்களுடைய வழிபாட்டு முறையை மேற்கொள்வது இன்னும் சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் முன்னோர்கள் பூமிக்கு வரும் தினம் என்பதால் இது நல்ல நாளாக பார்க்கப்படுது. அமாவாசை நாட்களில் விரதம் இருந்து நாம் முன்னோர்களை வழிபடுவது பித்ரு தோஷத்தில் இருந்து நம்மால் தீர்வு கிடைக்கும். முன்னோர்களின் அருளும் ஆசியும் நமக்கு கிடைக்கும். சக்தி வாய்ந்த ஒரு நாளாக தான் அமாவாசை நாள் சொல்லப்படுது. இந்த நாட்களில் நாம் உலகை இயக்கும் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்வதால் காந்த சக்தி ஏற்படுகிறது. அமாவாசை என்று பிறக்கும் குழந்தைகள் மூளை பிற்காலத்தில் அதிகமாக வேலை செய்யும் என விஞ்ஞான ரீதியாக நம்பப்படுது. அமாவாசை அன்று நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அமாவாசை நாள் நிறைந்த நாளாக இருப்பதால் அநேக மாணவர்கள் அமாவாசையில் மோதிரம் செய்து போடுகின்றாங்க. சூரிய கலையும் சந்திர கலையும் சேர்வதால் இந்த நெற்றிக்கண் பலப்படுகிறது. இதனால் அமாவாசையில் சாஸ்திரங்கள், மந்திர ஜபம் ஆரம்பிக்கிறாங்க. கடலில் நீராடி தங்களுக்கு ஏற்பட்ட தோஷங்களை போக்குகின்றாங்க. அமாவாசை என்று ஜீவ சமாதிகள் புதிய உத்வேகத்தை பெறாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.